தம்பிங்களா, இன்னைக்கு கோல்ஸில் 4வது பாயிண்ட் பார்ப்போம். மொத்தம் 12 ஸ்டெப் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கிளாரிட்டி. 2வது ஸ்டெப் என்ன? ரைட் பண்ணணும், டெய்லி கோலை ரைட் பண்ணணும். 3வது ஸ்டெப் என்ன? டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 4வது என்னென்னா, எல்லாருக்குமே மைண்டில் வர்றது என்னென்னா தடைகள். எனக்கு நிறைய தடையாகுது. இந்த கோல் அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தாக்கா, வெயிட் லாஸ் பண்ணலான்னா என்னுடைய உடம்பு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, சூழ்நிலை கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, ஜாப்பில் ஹையர் ஆஃபீஸர் ஆகலாம், ஹையர் ப்ரொமோஷன் போகலாம், சேல்ரி இன்க்ரிமெண்ட்டை நோக்கி போகலான்னாக்கா எனக்கு நிறையா தடையாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நிறையா தடைகள் வருது. என்னென்னலாம் தடைகள் அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ எந்த ஒரு செயலையும் நான் செய்ய முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்கள் தாட் ப்ராசஸ். இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு நிறையா கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறையா குடும்ப சூழ்நிலை ஒரு ஒத்துழைப்பு இல்லை, இப்படியே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த தடை யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பயத்தை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வேலையிலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ வெயிட் குறைக்கிறதுலையோ நீங்கள் ஏதாவது புது முயற்சி எடுக்க வேண்டி இருக்குன்னா அது எடுத்து தான் ஆகணும். அது ஒரு பயமாக இருக்குது எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சோசியல் மீடியாவில் நான் போஸ்ட் போடணும், ஆனால் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா, இதெல்லாம் யாருடைய தடை? அவங்களுடைய தடை. ஸோ இந்த மாதிரி நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தடைகள் நமக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த தடைகளை நம்ம பூட்டு போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் ஒவ்வொரு பூட்டாக ரிலீஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். ஜெயின் ட்ரேசி என்ன சொல்கிறாருன்னா, தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். 80% ப்ராப்ளம், 80% தடைகள் நம்மக்கிட்ட தான் இருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பண்ணுற வேலையாகட்டும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் வெயிட் லாஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் சார்ந்த 80% டாஸ்க்கு, 80% தாட்ஸு, 80% ஸ்கில்ஸு, நாலேஜ், இது எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. மெயினான தடையே நீங்கள் தான் சொல்கிறாரு. ஸோ அதை விட்டுட்டு என் ஒய்ஃப் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, சூழ்நிலை, ஃபேமிலி, மதம், ஊர், அரசியல் சரியில்லை, நான் பார்க்குற கம்பெனி சரியில்லை, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட்டுட்டு அந்த தடை யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா நம்மகிட்ட தான் இருக்கான். இப்போ நம்ம விக்டர் ஃப்ராங்க்லின் மேன் சர்ச் ஃபார் மீனிங் புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நாசிச கேம்பில் அவங்களெல்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணாங்க. அதில் என்னதான் வெளி சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருந்து டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணாலும், உள் சூழ்நிலையை யாரெல்லாம் தக்க வச்சுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சு உசுரை காப்பாற்றி வெளியே உலகத்துக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. உள் சூழ்நிலையை தக்க வச்சுக்காம வெளி சூழ்நிலையில் யாரெல்லாம் சிக்கினாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ தடைங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது.